எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பாக்கியராஜ் இறந்த பிறகு ஒரு உயில் எழுதி வச்சுக்கிட்டு போயிருக்காரு. தன்னுடைய 500 கோடி சொத்து மதிப்பு தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் எப்படி பிரிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்து மிக பெரும் அளவுக்கு கண்களை கலங்க வைத்திருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகள் அவர்கள் கோவப்பட்டு கொந்தளிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அந்த உயிலில் இருக்குது. என்ன நடந்துச்சு, எதனால மகள் அவர்கள் கோபப்படுறாங்க, மக்கள் எதனால கண்ணீர் கலங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய 500 கோடி சொத்து மதிப்பில் அந்த உயில்ல எப்படி பிரிக்கப்படணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. மகனுக்கு எவ்வளவு போகணும், மகளுக்கு எவ்வளவு போகணும் எழுதி வச்சிருக்காரு. அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். எதனால இவ்வளோ பெரிய பரபரப்பு இப்போ ஏற்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் இறந்து 2 நாள் ஆகுது. அவருடைய இறப்பு செய்தி மிக பெரும் அளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. வெறும் 80s 90s கிட்ஸ் மட்டும்தான் சோகப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. 2K கிட்ஸ் வரைக்கும் இவருடைய மரணம் மிக பெரும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. எல்லாருமே சொல்கிற விஷயம் எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாருமே இப்போ இவருக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இப்போ இவரை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக பெரும் அளவுக்கு நம்முடைய தமிழகத்தில் பல பேருடைய மனதை பிடித்தவர் நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள். நேயர்களே, இவர் எந்த அளவுக்கு நம்முடைய தமிழகத்தில் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 பேர் சொன்னதை நம்ம சொல்லலாம். முதல்ல ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜை பற்றி சொல்லணும்னா அவர் சாதாரண மனிதரே கிடையாதுங்க. அவர் எந்த அளவுக்கு திறமைப்படுத்துறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் திரையுலகம் மட்டும் கிடையாது, உலக திரையுலகத்தையே எடுத்தால் கூட இளையராஜா மாதிரி சிறந்து இசையமைக்கிறவங்கள பார்க்கலாம், இல்லை பாரதி ராஜா மாதிரி சிறந்த இயக்குநர்களை பார்க்கலாம். ஆனால் பாக்கியராஜ் மாதிரி இசையிலையும் சிறந்து விளங்குற, நடிப்பிலையும் சிறந்து விளங்குற, இயக்கத்திலையும் சிறந்து விளங்குற ஒரு மனிதரை பார்க்கறது ரொம்பவே அரிது. அப்படிப்பட்ட நபர் தான் பாக்கியராஜ். அவரை பார்த்து நான் வியக்காத நாளே கிடையாது. இத்தனைக்கும் ஒரு காலகட்டத்தில் எனக்கு மிக பெருமளவுக்கு போட்டியாக இருந்தார். அதன் பிறகு அவர் எப்படியோ இயக்கத்துக்கு போயிட்டாரு, இல்லைன்னா என்னைக்கோ தூக்கி சாப்பிட்டுருப்பார் அப்படின்னு ரஜினி அவர்கள் வியந்து பேசிட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் பார்த்து வியக்கிற மனிதர்களில் பாக்கியராஜ் முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நேர்களே, மிக பெருமளவுக்கு பிரபலங்களே, மிகப்பெரிய லெஜண்டுகளே பாக்கியராஜை பற்றி பெருமையாகவும் ஆச்சரியப்பட்டும் பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட லெஜண்ட் தான் நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள். இவ்வளவு சாதனை பண்ண நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் ஒரு பெரிய சினிமா துறையை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவரோ இல்லை பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரோலாம் கிடையாது. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து தன்னுடைய உழைப்பினாலேயே இவ்வளோ தூரம் முன்னேறி வந்தவர் பாக்கியராஜ் அவர்கள். அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம்தான், தனக்கு வாழ்க்கை கொடுத்த, தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கூட்டிகிட்டு வந்த பாரதி ராஜா அவர்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு. அந்த ஒரு துக்கத்தை இந்த மனிதரால் தாங்கிக் கொள்ள முடியல. அந்த மனிதர் இல்லாத உலகத்தில் இவரால் வாழ முடியல. அந்த ஒரு மன அழுத்தமே இன்னைக்கு அவருக்கு மாரடைப்பாக ஏற்பட்டிருக்குன்னு எல்லாருமே உறுதியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, இப்போ மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் அந்த உயில் தான். பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய உயிலில் எவ்வளோ சொத்தாக இருந்தாலும் அது மகனுக்கு பாதியும் மகளுக்கு பாதியுமா மட்டும்தான் போகணும். 1 இன்ச்சு கூட மகனுக்கு அதிகமாக போயிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் படங்களில் மட்டும் நீதி நேர்மை நியாயம் பேசுகிறவன் கிடையாது, அதை நிஜத்துலையுமே கடைபிடிக்கிறவன். எனக்கு மகனும் மகளும் 2 பேருமே ஒன்று தான். 2 பேருமே என்னுடைய கண்கள் தான். 2 பேருக்குமே சொத்து சரிக்கு சமமாக போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாக்கியராஜுடைய மகள், எனக்கு எதுக்கு இவ்வளோ சொத்து, எனக்கு இவ்வளோ சொத்தெல்லாம் வேண்டாம், எனக்கு கால்வாசி கொடுங்க, இல்லை எனக்கு சொத்தே வேண்டாம், சாந்தனுக்கு கொடுங்க, எனக்கு எதுக்கு இவ்வளோ சொத்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்குது, சாந்தனுக்கு எல்லா சொத்தையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டிருக்கிறாங்க. அதை முடியவே முடியாது, உயிலை தான் கடைபிடிக்கணும்னு சொன்ன உடனே அவங்க கோபம் பட்டிருக்கிறாங்க. ஆனால் உயில் படி இப்போ பாக்கியராஜுடைய சொத்து மகனுக்கும் மகளுக்கும் சரிபாதியாக போயிருக்கு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கண்பர்ஸ் தெரிவிங்க. நன்றி.